கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளாக இருந்து செசரியாவில் தேவனுடைய சபை என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த வேத பகுதிக்குள்ளாக அநேக தவறான உபதேசங்களுக்கு துணை போகிற காரியங்களை அநேகர் போதிக்கிறது உண்டு. ஒரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகள் இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து எல்லா காலங்களிலும் எழுப்பப்படுவதுண்டு. ஆனால் நாம் வேதத்தை கவனமாக உற்று கவனித்தால் எல்லா நேரங்களிலும் அப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதாக நாம் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் இல்லாமல் ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, எந்த தேவனுக்கு அடுத்த காரியங்களும் நடக்கப் போவதில்லை. ஆனால் ஒரு வெளிப்படையான விதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுவே இந்த நாளில் கிறிஸ்தவமாக இருக்கிறது. எதுவா இருந்தாலும் எப்படி தெரியணும்? வெளியே தெரியணும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட நம்முடைய பகுதியை சார்ந்த ஒரு ஊழியர் சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கே உரிய தொனியில அவர் பேசியிருக்கிறார். அவர் சொல்றத பார்த்தா எதுவுமே சபை இல்லை, எதுக்குப்பா நீங்களாம் சபை நடத்துறீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிற அந்த தொனியில் தான் இருக்கிறது அவருடைய பேச்சு. அது வேதத்திற்கு ஒத்ததாக இல்லை. பிரபலமான ஆட்களாக இருக்கிறதுனால யாரும் அதை குறித்து கேள்வி கேட்பதில்லை. அவர் சொன்னார்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்புற ஆட்கள் தான் இருக்கிறாங்களே தவிர வேதம் என்ன சொல்கிறது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த ஒரு சரியான பார்வை இன்றைய தமிழ் சமுதாயத்துக்குள்ள, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லாமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமானது, வேதனைக்குரியது. கவனிங்கள், இந்த வேத பகுதிக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னோடு இருக்கிற விருத்த சேதனம் பண்ணிக்கொண்ட 6 பேர், அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களும் இருக்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளாத புறவினத்தார் பலரும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. யார் இருக்கிறான்? 2 விதமான கூட்டத்தார். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? ஒன்னு என்ன? விருத்த சேதனம் பண்ணிக்கொண்ட 6 பேர், அதாவது பேதுரு இல்லாம, அது இல்லாம விருத்த சேதனம் பண்ணாத புறவினத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார், அவர்களும் அங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இப்போ இதற்கு நடுவில் தான் பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த காங்கிரிகேஷனை, இந்த கூட்டத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்தார், எதற்காக செய்தார் என்று நமக்கு புரியும். ஏன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேசப்பட்டது என்றால், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மத்தியிலையும் விருத்த சேதனம் இல்லாத கொர்நேலியுவின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கு மத்தியிலையும் தேவன் ஒரே பார்வையோடு தான் இருக்கிறார், ஒரே விதத்தில் தான் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் தான் அங்கே பேசப்பட்டது. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட ஆரம்பித்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை மற்ற பகுதிகளோடு பொருத்தி பார்க்க வேண்டுமே அல்லாமல் வெறுமனே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை மட்டும் நாம் வெட்டி எடுத்து விடக்கூடாது. சபை சரித்திரத்தில் தவறான உபதேசங்கள் எப்படி வருகிறது என்றால், ஒரு வேத பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு வேத வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே உபதேசங்களை நிறுவ நினைக்கும் போதுதான் அது தவறான உபதேசமாக மாறுகிறது. ஆகவே இந்த வேத பகுதியின் அந்த முழு உருவத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணின அந்த காங்கிரிகேஷன்ல 2 கூட்டத்தாரும் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இஸ்ரவேல், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க.
இன்னொரு கூட்டத்தார் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள், புறவினத்தார். இந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு எது மூல காரணம்? ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு மூல காரணமாக எதை பார்க்க வேண்டுமோ, எதை வேதம் போதிக்கிறதோ அதை இன்றைக்கு பார்ப்பதில்லை. அங்கே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சி. யாரை குறித்து பேசுகிறார்? மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அப்படி சொல்லிட்டு அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அடுத்தது 40வது வசனத்துல, 3ஆம் நாளிலே தேவன் அவரை என்ன செய்தாரு? உயிரோடு எழுப்பினார். அடுத்தது 43ஆம் வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். நல்ல கவனிங்க. அப்ப என்ன பேசப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்றால், இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்ததையும், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்ததையும் மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அதோட சேர்த்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்ல அந்த மேசியாவாகிய கிறிஸ்து இவர்தான் என்பதை அறுதியிட்டு சொல்கிறார். இங்க பேசப்பட்ட செய்தி ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு பிரசங்கங்களில் எது இடம்பெற வேண்டுமோ அது இடம்பெறுவதில்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்தான் மரித்தார், இவர்தான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், இவரை விசுவாசிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு என்று பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இறங்கினார். இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு பழைய நினைவு ஞாபகத்துக்கு வந்தது. 1993 நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு பெந்தேகோஸ்தே சபையில், அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய சபையில அங்கத்தினராக இருந்தேன். அந்த நாட்களில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர் இருந்தார். அவர் பேரு டேவிட் செரில். அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர் இருக்கிறார் இல்லையா, அவர்தான். இந்த டேவிட் செரில் அவர்களை வைத்து உலகம் எங்கிலும் அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த டேவிட் செரில், இந்த அமெரிக்கன் எவாஞ்சலிஸ்ட், ஒரு தீர்க்கதரிசியாக அறியப்பட்டிருந்தார். இவர் கலந்து கொள்கிற கூட்டங்கள்ல திரள் கூட்ட ஜனங்கள் பங்கெடுப்பார்கள். கடைசி காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள், தெய்வீக சுகம், சுவிசேஷம் திரும்பவும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்வம், இது எல்லாம் இவர் மூலமாக எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும், அதாவது எல்லா தேசங்களுக்கு மத்தியிலையும் கொண்டு போகப்பட்டது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இவருடைய ஒரு மீட்டிங்க எங்க சர்ச்சில் வந்து நடத்தினாங்க. அதுல நாங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். அப்போ இவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஜெபத்திலே இருந்து கொண்டே வெள்ளை துணியில கர்ச்சீப் மாதிரி கிழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் அந்த கர்ச்சீப்ல ஆலிவ் ஆயில வந்து ஜெப எண்ணெயை பூசுவாங்க. அதை அடுக்கி வைத்து இந்த டேவிட் செரில் அவர்கிட்ட கையில கொடுத்துருவாங்க. அவர் பிரசங்க நேரத்தில் தன்னுடைய கையில் அந்த கர்ச்சீப் எல்லாம் பிடிச்சிருப்பார். அதை பிடித்துக் கொண்டுதான் அவர் பிரசங்கிப்பார். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல மேடையில தான் எனக்கான அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அவர் கர்ச்சீப்பை கையில வச்சிருப்பாரு. அந்த கர்ச்சீப்பு கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே அங்க பின்னால் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருவாரு.
கூட்டம் முடிவதற்குள்ளாக ஒரு நிறைய கர்ச்சிப் வந்து சேர்ந்து இவர் கை வலமா முதல்ல வெள்ளை துணி பிரிச்சு கை குட்டையா மாறும், அதுல என்ன பூசுவாங்க, அது இவர் கைக்கு வரும். அந்த கர்ச்சிப் திரும்ப வேற ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த கர்ச்சிப்பை வச்சு ஜோம் பண்ணா அற்புதம் நடக்கும், இந்த கர்ச்சிப்பு வச்சிருந்தா நல்ல ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த ஜனங்களுக்கு விதைக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச காலம் வரைக்கும் என் கையிலையும் நிறைய கர்ச்சிப் இருந்தது. ஏன்னா கர்ச்சிப் கொடுக்கறதே நாங்க தானே, அதனால கர்ச்சிப் நிறைய ஆட்டையை போட்டு என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, இதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனையே வருதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டேன். சரி, அதனால இங்கேயா நான் கர்ச்சிப்பை தருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, இது அதுக்கான கர்ச்சிப் இல்லை. சரி கவனிங்க, இப்போ இந்த டேவிட் செரில் அன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் மூலமாக நடத்தப்பட்ட சபையின் அந்த கன்வென்ஷனின் பிரசங்கியா. உலகமெங்கிலும் அப்படித்தான் இவர் அறியப்பட்டிருந்தார். ஆனால் இவரை குறித்து இப்பொழுது, ஏன்னா இன்னைக்கு தான் தகவல்கள் நமக்கு அதிகமாக பரவுகிறது அல்லவா, 90களில் நமக்கு தகவல் தெரியாது. இப்ப தகவல் என்ன வருதுன்னா, வில்லியம் பிரன்ஹாம் இவரை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருந்தார், தன்னுடைய வாரிசாக இவரை தான் சொல்லி இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். இவர் 4 வயசிலிருந்து தீர்க்க தரிசனம் சொன்னதாக சில குறிப்புகள் சொல்லுகிறது. எத்தனை வயசுல? 4 வயசுல. இப்ப எத்தனை நிறைய பேருக்கு ஆசை, இந்த டேவிட் செரில பார்த்துட்டா பரவாயில்லையே. கவனிங்க, இந்த டேவிட் செரில யார் தனக்கான ஒரு மனிதனாக தீர்க்கதரிசியாக காண்பித்தார் என்றால், இந்த பிரதர் பிரன்ஹாம். அவர் திருத்துவத்தை மறுதலிக்கிறவர். கடைசி காலத்தினுடைய தீர்க்கதரிசி நான் தான் என்று சொல்லி மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நான் தான் அந்த தீர்க்கதரிசி என்று சொன்னார். சில சூழல்களில் நான் தான் கிறிஸ்து என்றார். நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார். அவர் ஒரு விபத்திலே மரித்த போது அவருடைய சகாக்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து வைத்து 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் எழும்பவில்லை. 7 நாட்களுக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்படி ஒரு வில்லியம் பிரன்ஹாம் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு துர் உபதேசத்தின் தலைவனாக அறியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த டேவிட் செரில் என்பவரும் உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக கடந்து வந்தார். அப்படி கடந்து வந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் என்கிற காரியங்கள் கூட்டங்களிலே திடீர் திடீர் என்று பேசப்படும். 2வது நாள் கூட்டம் பிரசங்கம் தொடங்கி இருக்குது. தொடங்கி ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாகவே பரிசுத்த ஆவியானவர் என்மேல் பலமா இறங்குகிறார் என்று இவர் மேடையிலே கீழே விழுகிறவரை போல மாறிவிட்டார். விழுந்துட்டார். நான் அங்கதான் இருக்கிறேன், நான் விழல. அப்ப நான் நினைச்சிட்டேன், போ பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சோம். 8:15 இருக்கும். 8:15 அந்த டைமுக்குள்ள பிரசங்கத்தெல்லாம் நிறுத்திட்டு எல்லாரும் முன்னால வாங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லி தெய்வீக சுகத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க, இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளே பரவி இருக்கிற அநேக துர் உபதேசங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக கடந்த காலங்களிலே கடத்தப்பட்டவைகள் தான். அதற்கு சான்றாக இந்த வேத வசனங்களை தான் அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். 44ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில், எந்த வார்த்தைகளை, அதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். என்ன பேசுறாங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து இவர்தான். இவர் மரித்தார், இவரை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இவரை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவான் என்று அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பலமா என்ன செஞ்சாரு? இறங்கினார். ஆனா இந்த வசனம் எல்லாம் யாரும் பேசுறது இல்லைங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு சொல்றாங்க.
ஏன் இதெல்லாம் படத்தை போட்டு சொல்றேன்னா, கதையை சொல்லல நானு. இப்படி ஒரு பின்னணியத்தில் இருந்த என்னைத்தான் தேவன் கிருபையாக வேத வசனத்தின் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அதை படிக்கும் போது நான் உண்மையாகவே அழுதேன். ஏன்னா இப்படி ஒரு பின்னணியத்துக்குள்ள இருளுக்குள்ள சிக்கி இருந்தேன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் தீர்க்கதரிசியாக அறியப்பட்டிருக்கலாம், தரிசனத்தை பார்ப்பவனாக அறியப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த பின்னணியத்தில் வந்தவங்க தான் பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு ஊழியராக இருக்கிறார். கவனிங்கள், வேத வசனங்களை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு வேத வசனத்துக்கு முரண்பட்ட விதத்திலே ஜனங்களை நடக்க தூண்டுகிற வஞ்சகமான போதனைகள் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் எது சரியான உபதேசம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் இப்படிப்பட்ட செய்திகளை பேசும்போது அநேகர் வித்தியாசமாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னையா அந்த ஆள் பிழைக்க தெரியாதவனா இருக்கலாம், என்னவோ வசனங்கிறான், சத்தியங்கிறான். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக சித்தம் கொண்ட விருப்பம் கொண்ட காரியங்களின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அந்த ஆவிக்குரிய மாற்றங்களின் அடிப்படையிலே தான் சபை செயல்படுகிறது, செயல்பட வேண்டும். இதை மறந்துவிட்ட எந்த காரியங்களும் வேதத்திற்கும் தேவத்திற்கும் அந்நியமானவைகள். இதை குறித்து நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே என்ன நடந்துச்சு? பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை அப்போ எல்லாம் பிரச்சாதிகளுக்கு மேலெல்லாம் தேவனுடைய வரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்படிங்கிற காரியத்தை மட்டுமே மனதில் எடுத்துக்கொண்டு இந்த வில்லியம் பிரன்ஹாம் போன்ற ஊழியர்கள், அதற்கு பிறகு வந்த டேவிட் செரில், இன்றைக்கு நவீன காலத்தில் பேர் சொல்ல முடியாது, எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஒரு பிரசங்கமும் பண்றது இல்லை. ஆனா கீபோர்டு போடுற ஆளையும் ட்ரம்ஸ் அடிக்கிற ஆளையும் தன்னுடைய கைவசமாய் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு ஆவியை இறங்க பண்ணி அந்த ஆவியை நிரம்ப வைக்கிற காரியங்களை இன்றைக்கு தமிழ் திருச்சபைகள் முழுவதும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஏன் இந்த மீட்டிங்கை நடத்தினது யாருன்னு தெளிவா சொன்னேன்னா, நம்ம அந்த ஒரு சபையை தான் நல்ல சபை நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க எப்பவுமே நல்லா இருந்த மாதிரி தெரியல. இத்தனை கேடுகளுக்கும் காரணமே அவங்கதான். நம்ம வந்து ஐயோ அந்த சபையா, ஏன்னா நமக்கு ஆட்கள் அதிகமா கூடுறதுனால அவங்க நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சிஎஸ்ஐ போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு அந்நிய பாஷை பேசணும், சிஎஸ்ஐக்கு போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். உடனே இந்த சபை பிரிவினர் என்ன பண்ணாங்க? கதவை திறந்து வச்சாங்க. இங்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படும், இங்க அந்நிய பாஷை பேசலாம். அடக்கம் பண்றது அது உங்க சபையில பண்ணிக்கங்க. இப்படி திறந்து வச்ச கதவு தான் இத்தனை காரியங்களுக்கும் காரணம். ஆனா நம்ம இத சபையின் வளர்ச்சி என்று பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடும். நல்ல கவனிங்க, அந்த சபை பிரிவில் ஒரு நாள் இருந்தேன். இப்படிப்பட்ட கள்ளர்களின் கூட்டங்களில் நான் நின்றிருக்கிறேன் உதவி செய்வதற்காக. எங்கேயோ இல்ல, மேடையிலே நின்றிருக்கிறேன். அங்க நடந்த காரியங்களை எல்லாம் கண்ணால பார்த்தவன். இப்பொழுது வேதத்திற்கு அது முரண்பட்டது என்று சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நல்ல கவனிங்க, வேத வசனத்திற்கு முரண்பட்ட விதத்தில் தனிப்பட்ட மனிதர்களை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்கு தயவு செய்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இறங்கினார்?
எதற்காக செயல்பட்டார்? இதெல்லாம் பார்த்த நம்ம எதை மறந்துட்டோம்னா, அங்க சபைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்துச்சு, அதை மறந்துட்டோம். அதனாலதான் இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு செசரியாவில் தேவனுடைய சபை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதும் அந்நிய பாஷைகளை பேசினதும் அல்ல முக்கியம். தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் இந்த இடத்தில் நிறைவேறினது. அதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 66வது செய்தியில இந்த வசனத்துல நாம கவனிக்க வேண்டிய காரியங்களை கவனிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ அந்நிய பாஷை பேசணுமா அப்படின்னு கேட்டா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஐயா, நீ அந்நிய பாஷை பேச வேண்டாம், என்ன பேசணும்னு சொல்லி இருக்குது, அதை விட்டுறோம். வாயினாலே நாம் அறிக்கை பண்ண வேண்டிய காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே என்ன செய்ய? அறிக்கை பண்ணு. அவர் இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக என்ன தந்தார்? தன்னை பலியாக தந்தார். அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் வரப்போகிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கை பண்ணு, அதனாலே தேவனை மகிமைப்படுத்து. அறிந்திருக்கிற பாஷையில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் அறியாத என்றையோ ஏதோ ஒரு காரியத்தை உணர்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லது அறியாத ஒன்று ஒரு மொழியில நான் பேசுவதாக நினைத்து நான் எதையோ சொல்லிவிட்டு அறிந்த மொழியில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காதவனா இருக்கிறதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க நடந்த சம்பவம் என்னன்னா, விருத்த சேதனமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில, அவங்க முன்னணியில புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதை குறித்து 2 முறை பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஆமா, இங்க டேவிட் சொரில் சொல்றத நம்புறதா, பேதுரு திரும்ப சொல்றத நம்புறதான்னு கேட்டா, பேதுருவே திரும்ப ரிப்பீட் பண்றார், அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஆமா, அவர்கள் மேலும் என்ன செய்தாரு? இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றார். ஆமா, இங்க பேதுரு தெளிவா சொல்றான். ஐயா, நமக்கு என்ன நடந்துச்சு? நமக்கு யாருக்கு? பெந்தைக்கோஸ்தே நாளிலே யூதர்களா இருந்த ஒரு திரள்கூட்ட ஜனத்தாருக்கு என்ன நடந்ததோ அதுவே இங்கேயும் நடந்தது. அப்போ உடனே ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேசினேன். நான் எப்படி தேவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே 18வது வசனத்தில் எழுதி இருக்குது, அப்படியானால் அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி, அதோட நெட் ரிசல்ட் என்னங்க? அவங்க சொல்றாங்க, புறஜாதியாருக்கும் மனம் திரும்புதலை அருளி செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்த காட்சி எல்லாம் நமக்கு வடிவமைக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனா அது எதற்காக என்றால் மனம் திரும்புவதற்காக. அப்போ இன்னைக்கும் நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பல பாஷைகளை பேசினால் எது நடந்ததுன்னா பரவாயில்ல,
அது இல்லையே. மனம் திரும்புதலுக்கான எந்த அறிகுறிகளுமே இல்லாமல், ஆனால் வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, வேதத்தில் இப்படி நடந்தது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து காட்டும் போது, அப்போ வேதத்தில் மற்ற பகுதியில் இருக்கிற காரியங்களை நாம் ஏன் கவனிக்காமல் இருக்கிறோம்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அங்கே நடைபெற்றதே. இன்றைக்கு நம்ம மத்தியில நடக்கணும்னா வேண்டாமா? நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, அறிவிக்க போகிற இடத்துல கேட்கிற ஜனங்களுக்குள்ள என்ன நடக்கணும்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நடக்கணும். இதே சம்பவம் திரும்பவும் இன்னொரு முறை அது மேற்கோள் காட்டப்படுகிறது. 15ஆம் அதிகாரம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த வேண்டது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தம். நல்ல கவனிங்க, இங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்னா, அவர்கள் இருதயத்தை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். நல்ல கவனிங்க, அப்போ ஒரு மனம் திரும்புதல், இருதயம் சுத்திகரிக்கப்படுதலை குறித்து இதே பேதுரு திரும்ப 2 முறை பேசி இருக்கும் போது நாம் எதை பேசுகிறோம், அல்லது இன்றைய கிறிஸ்தவம் எதை பேசுகிறது என்றால் அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் பேசுது. இப்ப பேதுரு என்ன சொல்லலன்னா, நம்மை போலவே அவர்களும் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று சொல்லவில்லை. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்லல? நம்மை போலவே அவர்களும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக தேவன் அவர்களுக்கு ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுத்தார் என்றும், அவருடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டது என்றும், அப்போ இருதயம் சுத்தமாக்கப்பட்ட யூதனுக்கும் இருதயம் சுத்தமாக்கப்பட்ட ஒரு புறவினத்தாருக்கும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு செய்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எதை முக்கியப்படுத்தணுமோ அதை விட்டுட்டு எதை நம்ம விடணுமோ அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுறதுனால இன்றைய கிறிஸ்தவம் சுத்தமாக்கப்படுவதை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அக்கறை கொள்வதே இல்லை. எதில் அக்கறை கொள்றது இல்லை? இருதயம் சுத்தமாக்கப்படுவதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. நமக்கு அந்நிய பாஷை பேசினா போதும். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை குறித்த அக்கறை இல்லை. அந்நிய பாஷை பேசினால் போதும். 2 முறை இந்த சம்பவம் மேற்கோள் காட்டப்படும் போது அவர்களும் நம்மை போலவே அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லவே இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவரால் நடந்த மாற்றங்கள் தான் சொல்லப்படுகிறது. அப்படியானால் திருச்சபைக்கு இன்றைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரால் சுத்தமாக்கப்படுதலும், பரிசுத்த ஆவியானவரால் ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கும் ஏதுவாகத்தான் நாம் நடத்தப்பட வேண்டும். அப்ப இதை குறித்து நாம் கவனமா இருக்கணும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்? அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12 எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமா, இங்க பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன மாற்றங்களை ஆவிக்குரிய விதத்திலே எனக்குள்ளே உண்டாக்குகிறது என்றால், தனிப்பட்ட விதத்திலே நான் சுத்தமாக்கப்படுகிறேன், தனிப்பட்ட விதத்திலே எனக்கு மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரே சரீரமாக கூட்டி சேர்க்கப்படுகிறேன். என்ன செய்யப்படுறோம்? ஒரு சரீரமாக. அப்போ இதுல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய என்ன காரியங்கள் அப்படின்னா, 1, அங்க ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நடந்துச்சா? இருதயங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்தது, ஒரே சரீரமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா? இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய, இப்படி கவனிக்க வேண்டிய காரியங்களை விட்டுட்டு உணர்வுகளை மையப்படுத்தின காரியங்களுக்கு இன்றைய திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால ஜனங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படாமலேயே, மனம் திரும்புதல் இல்லாமலேயே, ஆவியில் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படாமலேயே அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அங்க கூட்டம் நிறைய வருது. ஏன்னா அந்த கூட்டத்தினால
பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருதயம் சுத்திகரிக்கப்படல, மனம் திரும்புதல் இல்ல, ஆவியில ஒன்றாக்கப்படல. ஆனா என்ன நடக்குது? பெரிய கட்டிடங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடி ஆராதனை என்கிற பேர்ல என்னவோ அபத்தமான காரியங்களை பேசும்போது அங்க ஆண்டவர் மகிமைப்படவில்லை, மாறாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஏன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல ஆண்டவர் எதற்காக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்? சொன்னேன் இல்லையா, பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூமியில் இருக்கிறவைகளும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக, இப்படி ஒன்றாக சேர முடியாதபடிக்கு இனக்குழுக்களாக எல்லாரும் பிரிந்து இருக்கிறாங்க. யூதன், கிரேக்கன், புறவினத்தான், ரோமாபுரியான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப பிரிஞ்சிருக்கிற எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் இந்த ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. அதைத்தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். இப்ப வாஸ்தவ வசனத்துல 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடத்துல எப்படி நடக்குதுன்னா, அதை கேட்கிற மனுஷனுடைய இதயத்தை சுத்தமாக்கி அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து அவன் ஒண்ணாக்குறாரு. அவன் யூதனா இருந்தாலும் சரி, அவன் கிரேக்கனா இருந்தாலும் சரி. அப்ப இப்ப சொல்லுங்க, கொர்நேலிய வீட்டுல என்ன நடந்துச்சு? இவங்க விருத்த சேதனம் பெற்றவர்கள். இவங்க ஒரு 6+1 7 பேர் இருக்கிறாங்க. ஆப்போனன்ட்ல யார் இருக்கிறாங்க? கேட்கிறவங்க புறவினத்தார் இருக்கிறாங்க. இத்தாலி தேசத்தினுடைய பட்டாளத்தில் வேலை செய்கிற கொர்நேலியும் அவருடைய நண்பர்களும் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒன்னாக்கி இருக்கிறார். எதுக்கு ஒன்னாக்கினாரு? அதுதான் தேவ திட்டமே. அதுதான் தேவ திட்டமே. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்போ தேவ திட்டத்தின்படியான நடந்த ஒன்றை நாம் விட்டுவிட்டு நம்முடைய கவனங்கள் எல்லாம் இப்ப எங்க போயிடுச்சு? அந்நிய பாஷையில போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வுகளை மையமாக வைத்துக் கொண்டு கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, தெய்வீக சுகம் என்கிற பெயரில, அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிற பெயரில, கடைசி காலத்தினுடைய எச்சரிப்புகள் என்கிற பெயரில இன்றைக்கு திருச்சபையை கெடுத்து விடுகிற பொல்லாத உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் பேசுறாங்கன்னா ரொம்ப ஆவிக்குரியவங்க நினைச்சிடாதீங்க. அங்க ஆவியே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர்ல சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர், அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் சபையை ஆராதனை நடத்தாதீர்கள். புது கண்டுபிடிப்பாரு. ஏன் நீ ஆராதனை நடத்தாவிட்டால் எங்கள் கூடாரங்களில் எங்கள் மலைகளில் அநேகர் வந்து இருப்பார்கள். அவன் ஆள் பிடிக்கிறான், ஊழியம் செய்யல. என்ன செய்யறாங்க? அவருக்கு ஆள் பிடிக்கிறார். சபைகள் பூட்டப்பட்டு விட்டால் அற்புதங்கள் நடக்கிற கூடாரங்களுக்கு நீங்கள் வந்து விடுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, தயவு செய்து கொஞ்சம் விழிப்பாருங்க. எது உண்மையோ அதற்கு செவி கொடுங்கள். எது பொய்யோ எது போலியோ அதை விட்டு விலகி விடுங்கள். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி எச்சரித்து பேசுறதுக்கு பின்னாலையும் நாங்க பெரிய விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டியிருக்கு. முதல்லலாம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது அதை கேட்கிறதுக்கு ஜனங்கள் ஆர்வமா இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றதெல்லாம் யாருக்கும் வேண்டாம். நான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன், நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்லிட்டு போ. நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்லிட்டு போ. வேற எதுவும் உண்மை இல்லான்னு பேச வேண்டாம். ஆண்டவர் அதெல்லாம் அங்க இருக்கட்டும். ஒரு 2 வருஷமா நம்முடைய புஸ்தகத்தை படிச்ச ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவங்க சபைக்கு என்ன கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். எனக்கு போறதுக்கு மனசே இல்லை. போன வருஷத்துல போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா அவங்க
தவிர்க்க முடியாத காரணத்தினால தள்ளி வச்சுட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கன்னு ஜனவரில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறார். கண்டிப்பா வந்துருங்க பாஸ்டர், கண்டிப்பா வந்துருங்க பாஸ்டர். எனக்கு போறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வருஷத்துல 52 வாரத்துல மனம் போல பேசி அதை கேட்டு அதற்கு ஏற்றாறு போல மாறி இருக்கிற ஜனங்களை ஒரு வாரத்துல நாம் போய் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை. பரவாயில்ல, நீங்க எல்லாம் பைபிள் சொன்னா எடுத்து பாக்குறீங்க, திருப்பி பாக்குறீங்க, எப்படி இருக்குதான் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பைபிள் கொண்டு வரதெல்லாம் ஃபேஷன் இல்லை. அப்படியே தேவைப்பட்டா செல்போன்ல பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச்சில் என்ன பண்ணிடுறாங்க, வசனத்தை அங்க ஸ்கிரீன்ல காமிச்சிடுறாங்க. தேவையில்லாம பைபிள்லாம் சுமக்க வேண்டாம்ட்டாங்க. அவங்க காட்டுறதுதான் பைபிள். அது சரியா தப்பா எதுவும் நம்ம பார்க்க வேண்டாம். அப்போ இந்த வசனத்துக்கு உள்ள எதை நம்ம கவனிக்கணுமோ அதை நம்ம கவனிக்காம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமோ அதற்கு அதிகமான முக்கியத்துவங்களை கொடுத்து இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்களை அந்த முக்கியமற்ற காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிற வேலைகளை சத்துரு சரியாக சபைக்குள்ள செய்து வருகிறான். இது தேவ திட்டத்துக்கு முழுவதும் எதிரானது. ஏனென்றால் அந்த வசனத்தை வாசிருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளக்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எல்லாம் கூட்டி சேர்க்க ஒன்றாகணும். இனக்குழுக்களின் அடிப்படையில், தேசங்களின் அடிப்படையில் பிரிவினைகள் வேண்டாம் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இந்த ஒப்புரமாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்றினார். அது இந்த இடத்துல தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. இந்த செசரியாவுல தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. எருசலேம் தேவ சபை அது யூதர்கள் மாத்திரமே இருந்தார்கள். சமாரியா அது வேற ஒரு, அதுவும் அந்த சமாரியர்களும் யூத பின்னணியத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் அங்க கர்த்தரை ஆராதிச்சிருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல தான் முதல் முறையாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒரே சரீரமாக, ஒரே குடும்பமாக, ஒரே தேவ ஆலயமாக, ஒரு மனிதனாக தேவ சபை மாற்றப்பட்ட முதல் சாட்சி இதுதான். முதல் இடம் இதுதான். ஓகேவா? ஒரு வசனத்தை வாசிங்க. எதுக்காகனா யூதர்கள் 6 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தோம். கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது இவர் தனியா போல. யார் இருந்தா? கூட 6 பேர் இருந்தாங்க. 6 பேர் யாரு? யூத பின்னணியத்தை சார்ந்தவர்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா? அவங்க தான் என்ன செய்யறாங்க? ஆமா. இப்போ இந்த ஒரே சரீரமாக ஆண்டவர் இணைத்த அந்த இணைப்பு தான் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சது? நடந்தது. தேவனுடைய சபையாக மாறினது. இந்த செசரியா அப்படிங்கிற பட்டணத்துல தேவனுடைய சபை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுல மிக முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். யாரு? எத்தியோப்பியன். இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 8ல யார் ரட்சிக்கப்பட்டான்? ஆமா. அந்த எத்தியோப்பியன் ரட்சிக்கப்பட்ட போது அங்கே சபையாக கூடி ஆராதித்ததாக அங்கே நமக்கு இல்லை. இல்லையா? அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பிரயாணத்துல போயிட்டான். ஞானஸ்நானம் எடுத்துட்டு பிலிப்பு ஆண்டவர் வேற பக்கம் வந்துட்டாரு. எத்தியோப்பியன் வேற வழியா போயிட்டான். இப்போ 9ஆம் அதிகாரத்துல சவுல் ரட்சிக்கப்பட்டான். இல்லையா? ரட்சிக்கப்பட்டானா? ஆனா அவன் தமஸ்குல சபையாக கூடி ஆராதித்தான். தமஸ்குல என்ன செஞ்சான்? ஆராதித்தான். ஓகேவா? சவுல் யாரு? யூதன், இஸ்ரவேலன். அப்போ புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சபையாக ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய காரியங்கள்
இந்த 10ஆம் அதிகாரம் இந்த நிகழ்வு வரைக்குமே நடக்கல. ஏன்னா எத்தியோப்பியன் என்பவன் காமின் சந்ததியை சார்ந்தவன். எத்தியோப்பியன் என்பவன் யாரு? காமின் சந்ததி. அடுத்தது பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவன் சேமின் சந்ததி. அவன் யாருடைய சந்ததி? சேமின் சந்ததி. அதாவது நோவாவுடைய 3 பிள்ளைகளில் காமினுடைய சந்ததி எத்தியோப்பியன், அடுத்தது சேமின் சந்ததி. அடுத்தது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல யாப்பேத்தின் சந்ததியை சார்ந்தவன் தான் இந்த கொர்நேலியு. அப்போ அப்போஸ்தலர் 8 காமின் சந்ததி, அப்போஸ்தலர் 9 சேமின் சந்ததி, அப்போஸ்தலர் 10 யாப்பேத்தின் சந்ததி. இப்போ 3 சந்ததி எல்லாம் சேர்ந்துதான் இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ செசரியாவில தேவனுடைய சபையினுடைய அந்த உருவாக்கத்துல தேவனுடைய அந்த முழுமையான விருப்பம் நிறைவேறினது. தேவனுடைய முழுமையான விருப்பம் எங்க நிறைவேறிச்சு? ஆமா, இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து 48 வரைக்கும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பரலோகத்திலும் உலகத்திலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை, விருப்பத்தை ஆண்டவர் எந்த இடத்துல நிறைவேற்றினார்? செசரியாவில். ஆனா செசரியாவில் இந்த நடந்த நிகழ்வை நம்ம இன்னைக்கு பார்க்கறது இல்ல. நம்ம பார்க்கறதெல்லாம் என்னதுதான்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அங்க அந்நிய பாஷைகளை பேசினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோமே ஒழிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய சபைக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் கவனத்தில் கொள்வதே இல்லை. இப்பொழுது உங்களுடைய கவனங்களை எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளும். என்ன செஞ்சார், அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு முடிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் இப்போ 11ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் இந்த பிரிவுகள் எழுதப்பட்டிருக்கு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் இருக்கா? மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே விருத்த சேதனம் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களா எழுதப்பட்ட யூதர்கள், புறவினத்தார், இந்த 2 குரூப். சரியா? இப்போ 13ஆம் வசனத்துல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அப்ப செசரியாவில் என்ன நடந்துச்சு? கொர்நேலியு விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று எண்ணப்பட்டான். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானான். என்னன்னா, எதுக்கு சமீபம்? எதுக்கு சமீபம்? தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றான். ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது இல்லையா? அந்த 18ஆம் வசனத்துல பாருங்க, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை. அப்ப கொர்நேலியு வீட்டுல என்ன நடந்துச்சு? தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை யார் பெற்றிருக்கிறார்? முன்னே விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று எண்ணப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள இப்ப யார்கிட்ட சேர சிலாக்கியம் வந்துருச்சு? அப்போ பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அவன் கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உடையவனாக என்ன செய்விட்டான்? மாற்றப்பட்டுட்டான். நல்ல கவனிங்க. இப்ப இதுக்கு முன்னாலே அவன் ஜெபம் பண்ணான், கொர்நேலியு ஜெபம் பண்ணான். இதுக்கு முன்னாலே தேவனுக்கு பயந்தான், தான தர்மம் பண்ணான். ஆனா இப்போ அவனுடைய உறவு என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. இப்போ ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் என்ன மாற்றத்தை உடையவனாக மாறி இருக்கிறான். இதே போல நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடத்துல வருகிற ஜனங்களும் அங்க நம்ம ஊரை சார்ந்த எல்லா ஜாதிகளும் இருப்பாங்க. இப்ப அந்த ஜாதிகளுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா, அப்படி இருதயங்கள் சுத்தமாக்கப்பட்டா, அவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வந்தா, அவங்க எங்க மாறணும்? பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்று எல்லாரும் ஒரே சரீரமாக
ஒரே ஆலயமா என்ன செய்யணும். இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள ஜாதிய பிரிவுகள் இருக்குது? சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம ஜாதிய எண்ணமுடையவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மருத்துவர் மிஷனரியா போனார். சரியா? மிஷனரியா போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இவர் படித்த, இவருக்கு தெரிந்த எல்லா விதத்திலும் சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு கொண்டு போனா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காலங்கள் கடக்கிறது. அந்த இருள் நிறைந்த தேசத்துல தன்னுடைய பிள்ளையை ஒரு நாளை இழக்க கொடுக்கிறார். அவங்களுடைய மகன் இறந்து போறான். மகன் இறந்தா இவரால் அடக்கம் பண்றதுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. பிள்ளை இறந்திருக்கு. ஒரு பக்கத்துல அழுதுட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல வில்லியம் கேரிய மாதிரி இவரே குழிய தோண்ட வேண்டிய ஒரு சூழல். அதுல தேம்பி தேம்பி அழுதான், வெடித்து அழுதான். எப்படிலாம் அழ முடியுமோ அப்படிலாம் அழுதான். மருத்துவராக இருந்து எப்படியாயிலும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போன மனிதன் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு யாருமே இல்லை. தன்னுடைய பிள்ளையை அடக்கம் பண்றதுக்கு கூட உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஜனங்களுடைய இருதயத்தை உடைத்ததா. எப்படி உடைச்சது? அவங்க யோசித்தாங்களாம், ஓ இவனுக்கும் நம்மள மாதிரியே உணர்வுகள் இருக்குதுன்னு நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்களா? இவனுக்கும் என்ன வரும்? கஷ்டங்கள் வரும், இவனுக்கும் அழுக வருது, இவனுக்கும் பிரச்சனை வரும் போல் இருக்கு அப்படின்னு உடனே அந்த குறிப்பிட்ட இன மக்கள் இந்த மனிதனை எப்படி பார்த்தாங்களாம்? இவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷனா தான் இருந்திருக்கலாம், நம்ம தான் என்ன செய்யல, இவன் சொல்றத ஒன்னையுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த அழுகை அந்த ஜனங்களை இந்த மனிதனை பார்க்கவும் பேசவும் தூண்டினதாம். உண்ணாக்கல. இப்ப அந்த ஜனங்கள் யோசித்தாங்க, இல்ல நம்ம வீட்டுல இழப்பு நடந்தா நம்ம அழுகிற மாதிரிதான் இவர் வீட்டுல இழப்பு நடந்த உடனே இவரும் அழுகிறாரு அப்படின்னா நம்ம ஒன்னாதான் இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மருத்துவர் சுவிசேஷத்தை அறிவித்த போதுதான் அந்த இனக்குழுவும் சரீரமாகிய சபைக்குள் இணைக்கப்பட்டது. சரீரமாகிய சபைக்குள் இணைக்கப்பட்டது. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு இடத்துல வந்ததுனால நம்ம எல்லாம் ஒன்னாகிறது இல்லை. ஒரு கட்டடத்துக்குள்ள கூடி ஆராதிக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறீர்களோ அப்பொழுதே இங்கே அதே ஸ்லாக்கியத்தை பெற்ற மனிதர்களோடு நீங்கள் உறவாட முடியும். அப்பொழுதுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? உறவாட முடியும். அந்த அனுபவம் இல்லாத வரைக்கும் ஒரு மனிதனும் தேவ சபைக்குள் ஒரு மனதை காத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இப்ப வாசிங்க, இப்ப பாருங்க 14ஆம் வசனம், எபேசியர் 2:14. நம்முடைய சமாதான காரணர். எதற்கான சமாதானம்? இரு தினத்தாரை ஒன்றாக்கி இருக்கிறார். விருத்த சேதனம் உடையவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றாக்கி இருக்கிறது. இருதரத்தாரை என்ன செஞ்சிருக்கிறது? இப்போ மனுஷனையும் சேர்க்கிறது இயேசுவின் ரத்தம். இந்த இடத்துல யாரையும் சேர்க்கிறது? மனுஷனையும் சேர்க்கிறது யாருதான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையின் சுவரை தகர்த்து. என்னையா பிரிவினை? விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன பிரிவினை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் பிரிவினை இருந்துச்சு.
மனுஷனுக்கும் என்ன நடுவுல பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவனுக்கு செரிமோனியல் லா இருந்துச்சு, அவனுக்கு லா இல்லை. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற பிரமாணம் இந்த விருத்த சேதனம் உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும், போஜன பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி என்று பலிகளை செலுத்தி தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தான். இந்த பிரமாணங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. இது அவனுக்கு தடையாக இருந்தது. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் இந்த மனுஷர்களுக்கு நடுவாக இருந்த பிரிவினைகளை உடைத்ததினால் இனி முதற்கொண்டு விருத்த சேதனம் உள்ளவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இந்த செரிமோனியல் லாவை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி முதற்கொண்டு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி என்று எந்த மிருகங்களின் ரத்தங்களும் பலியாக சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. இங்கே பாருங்க, நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அகற்றி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்போ உறவினத்தார்கள் யூதர்கள் என்று இல்லை, ரெண்டு பேரும் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறாங்க? ஒரே மனுஷனாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இவன் என்று அல்ல, எல்லாம் ஒரே மனுஷன் தான். நான் சொல்ற புரியுதுதான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற எந்த தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் ரோமன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை சுயாதீனன் என்று இல்லை, யூதன் என்று இல்லை, எல்லாரும் என்னவா மாத்திட்டாங்க? ஒன்னா மாத்தியாச்சு. இததான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே நமக்காக செய்தது. அப்போ நீங்களும் நானும் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சாதிய அடிப்படையில என்ன எஸ்சின்னு சொல்லலாம், எஸ்டின்னு சொல்லலாம், பிசின்னு சொல்லலாம், எம்பிசின்னு சொல்லலாம், அல்லது ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிச்சனோ, இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு விசுவாசிச்சனோ, அன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஒன்னாக்கப்பட்டாங்க. எல்லா மனிதர்களும் என்ன செய்யப்பட்டாங்க? ஒன்னாக்கப்பட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பிறகும் நான் எஸ்சி, நான் எஸ்டி, நான் பிசி, நான் எம்பிசின்னு சொன்னா நீ எதை களங்கப்படுத்துகிற? ரத்தத்தை களங்கப்படுத்துற, ரத்தத்தை விசுவாசிக்கிற. அப்ப நியாயப்பிரமாணத்தை உடையவனுக்கும் நியாயப்பிரமாணத்தை இல்லாதவனுக்கும் நடுவிலேயே இயேசுவின் ரத்தம் தடையாக பிரிவினை சுவரை அகற்றி இருக்கிறது என்றால், நம்முடைய தேசத்திலே மனு சுமிருதியினால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தடைகளையும் சுவரையும் இயேசுவின் ரத்தம் அகற்றி இருக்கிறது. அதையே உடைச்சிருக்குன்னா இதை என்ன செஞ்சிருக்குது? இது ஒண்ணுமே இல்லை, இதையும் உடைச்சிருக்கு. இது மட்டும்தான் உடைச்சுதான் இல்ல, மொழி அடிப்படையில், இனக்குழுக்களின் அடிப்படையில் பிரிந்திருக்கிற அந்த பிரிவினைகளையும் இந்த இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? உடைச்சிருக்கு. சரி, அடுத்த 14ஆம் வசனம். வகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ ஒரே மனிதனாக மாற்றப்பட்டவர்கள், அதாவது மனிதனுக்குள்ள பிரிவுகள் இல்லாம ஒரே சரீரமாக அப்படின்னு சொல்லும் போது இங்கே சபையை உருவகப்படுத்துகிறார். எதை உருவப்படுத்துகிறாரு? சபையாக, ஒரே மனிதனாக பிரிவினைகள் இல்லாதவர்களாக மாற்றி, அடுத்தது ஒரே சரீரமாக. ஒரே சரீரமாக கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், எந்த இனக்குழுவை எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? ஒன்னாக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்ப நீங்களும் நானும் அறிவிக்கிற இந்த சமாதானத்தின் சுவிசேஷம், பேதுரு அப்போஸ்தலன் கொர்நேலியின் வீட்டில் பிரசங்கித்த சுவிசேஷம், அந்த வீட்டுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா, ரேஸ் அங்க இருந்த
நான் இனக்குழுக்களின் அடிப்படையில் நான் யூதன் என்கிற பெருமை உடைக்கப்பட்டது, யூதன் அல்லாதவன் என்கிற பெருமை உடைக்கப்பட்டது, ரோம போற்றவர்கள் என்கிற பெருமை உடைக்கப்பட்டது. இந்த எல்லா பிரிவினைகளும் அந்த பிரிவினையின் நடுச்சுவர்களும் உடைக்கப்பட்டு அங்கே சமாதானம் பண்ணப்பட்டது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அதற்காகத்தான் அவருடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினார், அதற்காகத்தான் அங்கே மனம் திரும்புதல் உண்டானது. அந்த மனம் திரும்புதல் இந்த விளைவுகளை எல்லாம் என்ன செய்தது, ஏற்படுத்தினது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி நமக்குள்ளே இருக்கிற பிரிவினையாகிய பகையின் எல்லா சுவர்களையும் தகர்த்து விடுவாரானால் அதுதான் உண்மையான மாற்றம், அதுதான் உண்மையான மாற்றம். அப்படி இருக்கும் போது நான் அறிந்த பாஷையில துதிச்சாலும் சரி, அறியாத பாஷையில துதிச்சாலும் சரி, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது நடக்காம வேற என்ன உளறிட்டும் பிரயோஜனம் இல்லை. இப்போ முதல்ல மனுஷர்களுக்கு நடுவுல தான் ஒப்புரவாக்குதல் நடந்திருக்குது. யாருக்கு நடுவுல? மனுஷனுக்கு நடுவுல. அதுக்கு பிறகுதான் அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் இப்ப எங்க சேர்த்து விட்டுருக்கிறாரு. அப்போ மனிதர்களுக்கு நடுவிலே பிரிவினைகளை வைத்துக் கொண்டு தேவனிடத்திலே சொண்டு போய் சேர்க்கவில்லை, மனிதர்களிடத்துல இருக்கிற பகையெல்லாம் அகற்றிட்டு அதுக்கு பிறகுதான் எங்க இருக்கிற பகையை மாத்தி இருக்கிறாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கொர்நேலியுடைய வீட்டுல காமின் சந்ததி அல்லது சேமின் சந்ததி அல்லது யாப்பேத்தின் சந்ததி என்கிற அந்த இன பிரிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு எல்லாம் உண்ணாக்கப்பட்டு அவங்க கர்த்தரை துதிக்கிறவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சா, இது முதல் கொண்டு 19ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறான். அப்போ இந்த பேதுருவின் வார்த்தைகளின் அடிப்படையில கொர்நேலியுவுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, கொர்நேலியுவே, கொர்நேலியின் வீட்டில் இருக்கிற மனிதர்களே, நீங்கள் இனி யாரும் அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல. நீங்கள் யாரும் இல்ல, அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். இந்த நகரத்தார் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் நகரத்தார் இருக்கிறதா நேஷன் இருக்கிறதா? நேஷன் இருக்கு, தேசம் என்று இருக்குது. அது என்ன இருக்குது? தேசம். நல்ல கவனிங்க, 3 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரே தேசம், ஒரே வீடு, ஒரே ஆலயம். சொல்லுங்க, ஒரே தேசம், ஒரே வீடு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாத்துக்கும், என்ன இனம், என்ன மொழி, எந்த விதமான இனக்குழுக்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் எங்க வந்து சேர்றாங்க? ஒரே தேசம், ஒரே தேசத்தின் பிரஜைகள், ஒரே தேசத்தின் பிரஜைகள், ஒரே வீட்டின் அங்கத்தினர்கள், ஒரே வீட்டின் அங்கத்தினர்கள். அடுத்தது எல்லாரும் என்னவா மாற்றப்படுறாங்க? ஒரே தேவனுடைய ஆலயமாக. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குதா? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே இப்படிப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்விலே செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? ரட்சிக்கப்பட்ட கொர்நேலியு இனி அந்நியன் அல்ல, பேதுருவோடு கூட ஒரே தேசத்தான். ரட்சிக்கப்பட்ட கொர்நேலியு இனி தனி ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, ஒரே சபையை சார்ந்தவன், குடும்பத்தை சார்ந்தவன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற கொர்நேலியு இனி தனி மனிதன் அல்ல, அவன் ஒரே தேவாலயமாக மாற்றப்பட்டிருக்கிறான். கிறிஸ்து தலைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுக்கு மேலே இப்போ கொர்நேலியு வைத்து கட்டப்பட்டிருக்கிறான். கொர்நேலியு செய்யப்பட்டிருக்கிறான், வைத்து கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ சபை என்று சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணத்திலேயே, அந்த நேரத்திலேயே நம்மளை உடனடியா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரே நகரத்தாரா, ஒரே தேசத்தாராக, ஒரே வீட்டாராக தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். அப்போ ரயில் நகர்ல கூடி வருகிற தேவனுடைய சபையாக நமக்கு சபைக்கு பேர் இருந்தாலும், பிஜிஎம்னு பேர் இருந்தாலும், உலகத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ
அவங்களெல்லாம் சேர்த்து ஒரே வீடா, ஒரே தேசத்தின் குடிமக்களாக, ஒரே ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களோடையுமே நம்மள ஒரே வீடா சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அது கண்காணாத இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களே நமக்கு யாரா? நம்ம குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். கண்காணாத இடத்துல இருக்கிறவங்க கூட நம்முடைய தேசம், எல்லாரும் சேர்ந்து ஒரே தேசத்தினுடைய குடிகள். நமக்கு எல்லாத்துக்கும் தேசிய கீதம் பாடணும்னு என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்குல்ல. நம்முடைய தேசம். ஆனா பாருங்களேன், சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் ஒரு தேசம் இருக்கிறது. நாம் எல்லாரும் தேசத்தினுடைய குடிகள். இந்த பார்வை நமக்கு இருக்குதா? இருந்தா எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு சரியானதா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்குள்ள ரட்சிப்பு சரியா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா இது தேவனுடைய திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்தையும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருந்தார். இது அவருடைய முடிவு. அந்த அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம் அதை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த நகரத்துக்குள்ள, அந்த தேவ ஆலயத்துக்குள்ள கூட்டி சேர்க்கப்படுகிறோம். இதற்கு அநேகரை தேவன் கருவிகளாக பயன்படுத்துகிறார். மற்றபடி இது தேவனுடைய விருப்பம். யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அப்போ நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த விருப்பம் என்னன்னா, நீங்களும் நானும் எல்லாரும் என்னவா இருக்கணுமா? ஒரே தேசத்தாராக, ஒரே குடும்பமாக, ஒரே தேவ ஆலயமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். இப்ப நம்ம சண்டை போடுறோம், இப்ப நம்ம பிரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டான். அப்ப அதை பார்க்கும், அது என்ன அர்த்தம்? அப்படி பிரியும் போது சொல்லுங்க, அப்படி பிரியும் போது என்ன நடக்குது? பிரிஞ்சிருந்தவங்களை தான் இயேசுவின் ரத்தத்தினால ஒன்னா சேர்ந்திருக்கிறார். ஒன்னா சேர்ந்திருக்கிற நம்ம கொள்கை கூறி பிரிந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஆனா பிரிஞ்சு போற எல்லாரும் என்ன சொல்றாங்க? தேவ சித்தத்தின்படி தான் நாங்க பிரிஞ்சு போனோங்கிறாங்க இல்லையா? ஆமா, பிரிஞ்சு போற எல்லாரும் என்னதான் சொல்றாங்க? தேவ சித்தத்தின்படி தான் பிரிஞ்சு போனோம். இப்போ தேவ சித்தம் பிரிந்து இருக்க வேண்டுமா, சேர்ந்து இருக்கணுமா? ஏன் நம்ம பிரிஞ்சு போறோம்? எதுக்கு நம்மளை ரட்சித்தார்னே தெரியலையே. இங்கதான் தவறான உபதேசங்கள் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா ரொம்ப குழப்பி வச்சிருக்கு இல்லையா? இந்த பாடல்ல ஒரு கவி பாடலாமா? கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினான். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினான். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார். ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே
உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. ஒருவேளை எழுதும் போது அந்த ஊழியர் எப்படி எழுதினாரோ எனக்கு தெரியாது. இப்போ வசனத்தின் அடிப்படையில் நான் கேள்வி கேட்கிறேன். உம்மை போல நான் எங்கும் கண்டதில்லை. நான் இதுல தேவனுடைய சுபாவம் என்ன? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறவங்க, தியாலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சவங்க சொல்லுங்களேன். இதுல தேவனுடைய சுபாவம் என்ன? கேட்கல. இயேசு ஜெபிக்கும் என்ன சொன்னாரு? நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய சுபாவம் என்ன? அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. யாரெல்லாம்? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒன்றா இருக்கிறது போல. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரல, அவங்களுக்குள்ள பிரிவினை வரல. அப்படி போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒன்றாக்கப்பட்ட ஒரே மனிதனாக, ஒரே சரீரமாக, ஒரே தேவாலயமாக மாற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை மாதிரியாக கொண்டு ஒரு மனப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ இருக்கிற சூழல்கள் எல்லாம் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, சரி ஒன்னா உட்காந்து சண்டை போடுறதுக்கு பிரிஞ்சு போயிடலான்னு. அப்ப நம்ம டைவர்ஸ் அக்செப்ட் பண்றோம் தானே அர்த்தம். ஒன்னா இருக்கிறது இந்த சத்தத்தை ஒன்னா சண்டை போட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரிஞ்சு போயிடலாம். சபைக்கு அது பொருந்துனா குடும்பத்துக்கு பொருந்தும் தானே. சபையை குடும்பத்துக்கும், குடும்பத்தை சபைக்கும் ஒப்பிட்டு தானே ஆண்டவர் பேசியிருக்கிறார். அனுப்பப்பட்டு போவதை குறித்து வேதம் திட்டமாக சொல்கிறது, பிரிந்து போவதை குறித்து சொல்லவில்லை. அனுப்பப்பட்டு போவது என்பது வேறு, பிரிந்து போவது என்பது வேறு. பிரிந்து போவதற்கு காரணம் என்ன? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேரு, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. அவங்க சொல்றாங்க நாமளும் சர்ச்சுக்கு போவோம், அப்புறம் அங்க ஆண்டவர் வேற ஆண்டவர் போறோம். சொல்லுங்க, அங்க ஆண்டவர் வேற ஆண்டவர் இருப்பாரா? ஐயா, நீ ரயில் நகர் திருச்சபையில வந்தாலும் ஆண்டவர் ஒருத்தர் தான், நீ திருப்பூர்ல போனாலும் ஆண்டவர் ஒருத்தர் தான், இல்ல ஈரோட்ல இருக்கிற வேற எந்த திருச்சபையில போனாலும் ஆண்டவர் ஒருத்தர் தான். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தான். அங்கேயும் உன் வாழ்க்கையில விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும், அங்கேயும் உனக்கு பரிசுத்தம் வேணும், அங்கேயும் நீ தேவ சித்தம் செய்யணும். ஊழியன் மாறலாம், தேவன் மாறாதவர். அப்போ என்னுடைய கீழ்ப்படியாமையின் அடிப்படையில, என்னுடைய அர்ப்பண குறைவின் அடிப்படையில எனக்கு சாதகமா இருக்கிற இடங்களை நான் தெரிந்து கொள்கிறேனே அல்லாமல் தேவன் சொல்லவில்லை. யார் சொல்லல? தேவன் சொல்லல. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை விசுவாசிச்சு, ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்ந்துதான். எங்க போனாலும் நம்ம தப்ப முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்க இவர் சொல்லிட்டே இருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, இப்ப வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிட்டே இருக்கிறார், அதனால நான் என் நண்பர்கள் கூட போய் நான் தங்கிக்கிறேன். நண்பர்கள் சொல்ல மாட்டான். எது பாதுகாப்பு? சொல்லுங்க. அப்பா அம்மா கூட இருந்தா காலையில எழும்புவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சோம்பேறியா இருக்காத, வேலைக்கு போ, படி, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நண்பர்கிட்ட போன 4 நாள் சொல்ல மாட்டான். கையில காசு இல்லைன்னா துரத்தி விட்டுருவான். எது பாதுகாப்பு எனக்கு? சொல்லுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எதை பாதுகாப்பா நினைக்கிறோம்? கெட்டகுமாரனுடைய பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா கெட்டகுமாரனாக வாழ துடிக்கிறோம். நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. வேதத்துக்கு திரும்புங்க, தேவனிடத்தில் திரும்பி வாங்க.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முதலாவது பிரிவினைகள் அகற்றப்பட்டு ஒரே மனிதனாக ஒரே சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தங்கள் இன்னும் இருக்குது. இந்த பூமிக்குரிய இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒற்றுமையா ஒருமனமா இருக்கக்கூடிய நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா, பிக்னிக் போனா அங்கேயும் சண்டை வராது. இங்கேயே சண்டை போடுற ஆட்களை பிக்னிக் கூட்டு போனா அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க? நம்ம ஒரு கல்யாண வீடு மாதிரி தான். காசு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பாடு போடுறேன் வாப்பா அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டே அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்ப சபை அப்படிதான் இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறாரா, அதன் பலன்களை நான் அனுபவிக்கிறேனா என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு அதன் அடிப்படையில இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்களாக, பிரிவினைகள் இல்லாதவர்களாக அல்லது பிரிவினையின் எண்ணங்கள் இல்லாதவர்களாக, இந்திய தேசத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்தை குறித்து இருக்கிற வரலாற்று பிழை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்த மிஷனரிமார் இந்த சபைக்குள்ள ஜனங்கள் வரும்போது ஜாதியை ஏற்றுக்கொண்டார்கள், பொட்டு வைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொட்டு வைக்கிறது தப்புன்னு சொன்னவங்க ஜாதிய பிரிவுகளை தவறு என்று சொல்லவில்லை. அதுதான் இன்றைய கிறிஸ்தவத்திற்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெரிய மோசமான காரியம். இப்ப சபைக்குள்ள பொட்டு வைக்காம வந்துட்டாங்க, ஆனா ஜாதியை விடல. இயேசுவின் ரத்தம் எதை நீக்கிச்சு? ஒரே மனிதனாக மாத்திச்சு. அதற்கு பாயிண்ட் மறந்துடக்கூடாது. இயேசுவின் ரத்தம் எப்படி மாத்திச்சு? இருதரத்தாரையும் ஒரே மனிதனாக, ஒரே சரீரமாக, ஒரே தேவாலயமாக. சொல்லுங்க, ஒரு மனிதனாக, ஒரு சரீரமாக. அப்ப இந்த பிரிவினைகள் நீங்கி வந்திருந்தா, நான் சொல்றேன், பொட்டு வச்சிருந்தா கூட சரி பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ வெளி தோற்றத்துல பொட்டு இல்லை. ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அவங்க என்ன வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிலிஜியஸா ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்படி பக்தியுள்ள சில காரியங்கள் தான் மோசமா தெரிஞ்சதே தவிர சாதிய பிரிவுகளை அவங்க எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லா மிஷினரிகளும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய மிஷினரிகள் 200 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரிவினைகளை அகற்றுவதற்கு போராடி இருக்கிறாங்க. ஆனா சபைக்குள்ள வந்த அநேகருக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இந்த பிரிவினையாகிய நடுச்சுவர் உடைக்கப்படுவதற்கு இன்னும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இன்னும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. செசரியாவில் தேவனுடைய சபை தேவ நோக்கத்தின்படி கூட்டி சேர்க்கப்பட்டது. இந்த வேத பகுதியில் நம்ம என்ன படிக்கிறோம்? செசரியாவில் தேவனுடைய சபை, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் எண்ணம் வைத்திருந்த விரும்பின அந்த தேவ திட்டம் எங்க நிறைவேறிடுச்சு? செசரியாவில் நிறைவேறிடுச்சு. இந்த புரிந்து கொள்ளுதலோடு நாமும் சபையாக கூடி வருவதற்கு, நாமும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஏன்னா அந்த வசனம் கடைசியா முடியும் போது இப்படிதானே முடியுது. அதை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 10. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு இவனாலும் கண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ கொஞ்ச நாள் தங்கி இருந்து அங்க சபை, செசரியாவில் இருக்கிற சபை என்ன செஞ்சிட்டு இருக்குது? பக்தி விருத்தி அடைவதற்காக அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி திருச்சபை, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட சபையை காட்டிலும் தேவ சித்தத்தின்படியான சபை என்றால் அது முதல்ல எங்கதான் ஃபார்மேஷன் ஆயிருக்குது? செசரியாவில். அதுக்கு காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவ சித்தத்தின்படியான ஒரு தேவனுடைய சபையாக மாறி இருந்தது. ஆனா நம்ம இந்த சபையாவே என்ன செய்யறது இல்லை, பார்க்கிறதே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நாம் தேவனுடைய சபைகள் இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்களாக
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா?